ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எஸ்பிஓவில் யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே. எஸ்பிஓ போர்ட்டல் லிங்க்கில் லாகின் பண்ணணும். லாகின் பண்ணோன்னே வெல்கம் பேஜ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோடனே கீழே டவுன் பண்ணும்போது இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க்குன்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணணும். இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே டவுன் பண்ணும்போது அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை ரீட் பண்ணி பார்த்துட்டு எப்படி பண்ணணுமோ அதை ஃபாலோ பண்ணிக்கணும். இப்போ அதை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்டெப் 1 என்னென்னா, வீடியோ லென்த் வந்து 2 மினிட்ஸ்க்கு மேலே இருக்கணும். தன்னுடைய ஓன் வாய்ஸ் மட்டும்தான் அதில் கொடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நோ நீடு ஃபேஸ்லாம் காட்ட வேண்டாம், வாய்ஸ் மட்டும் கொடுத்தா போதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்டெப் 2 என்னென்னா, டோன்ட் போஸ்ட் அடல்ட் கண்டென்ட் அண்ட் பார்ட் டைம் ஜாப் ரிலேட்டட் கண்டென்ட் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஒன் வந்து யூஸ் சேம் டாபிக் அனதர் வீடியோஸ் மஸ்ட். இப்போ ஒரு வீடியோஸ்க்கு வந்து கொடுத்த டாப்பிக்கு அடுத்த வீடியோஸ்க்கும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் ஒன் வந்து மஸ்ட் மென்ஷன் ஸ்பான்சர் நேம் இன் யுவர் ஓன் வாய்ஸில் தான் ஸ்பான்சருடைய நேமை வந்து மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. 5வது பாயிண்ட் என்னென்னா, இஃப் ஆர் நாட் ஃபாலோயிங் அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் வி ஆர் நாட் கிவிங் பே அவுட் ஃபார் யுவர் வீடியோ. உங்களுடைய வீடியோஸ்க்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணலன்னா பே அவுட் கிடைக்காது, அமௌண்ட் வராதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ ஸ்பான்சர் கீவேர்டில் வந்து கொடுத்துருக்க லிங்க் அண்டு வேர்ட்ஸை வந்து காப்பி பண்ணி நம்ம டிஸ்கிரிப்ஷனில் பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம போடக்கூடிய வீடியோஸில் வந்து இந்த ஸ்பான்சர் வேர்டை வந்து நம்ம ஓன் வாய்ஸ் மூலமாக சொல்லணும். என்னென்னா, திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை genreview.online. genreview.online இஸ் ஒன் ஆஃப் த ரிவ்யூ போர்ட்டல் சைட். அந்த வேர்ட்ஸை வந்து நம்ம வீடியோவுடைய ஃபஸ்ட்லேயோ லாஸ்ட்லேயோ நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கணும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் நம்ம எப்படி டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணணும்னா, நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணி அதில் வரக்கூடிய யூஆர்எல் லிங்க்கை காப்பி பண்ணி ஃபஸ்ட்டு காலத்தில் பேஸ்ட் பண்ணணும். செகண்ட் காலத்தில் வந்து டைட்டிலில் நம்ம வீடியோவில் வந்து என்ன டைட்டிலில் வேர்ட்ஸ் கொடுத்துருக்கோமோ அந்த வேர்ட்ஸை வந்து காப்பி பண்ணி 10 வேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி காப்பி பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணணும். மூணாவது வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ நம்ம வீடியோஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் ஒரு 30 வேர்ட்ஸ் வர மாதிரி அந்த வேர்ட்ஸையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். மூணாவது காலத்தில் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் பண்ணால் போதும், சப்மிட் ஆயிரும், சக்ஸஸ்ஃபுல்லி ஆயிரும். அதுக்கப்புறம் இது எப்படி நம்ம பண்ணலாம் யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேன்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நம்ம இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க்கை யூடியூப்பில் எப்படி பண்ணலான்னா, நம்ம வந்து ஓன் வீடியோஸ் மேக் பண்ணி வச்சுருப்போம். அந்த வீடியோஸில் வந்து இப்போது நான் இந்த நியூ ட்ரெண்டிங் மைக்ரோ பிளேட்டட் ஜுவல்லரி கலெக்ஷன் வீடியோ மேக் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வீடியோஸில் வந்து ஃபஸ்ட்டாகவும் நம்ம வந்து ரிவ்யூ பண்ணலாம். அதாவது நம்மளுக்கு ப்ரொமோட் பண்ண இருக்காங்களா அந்த வேர்ட்ஸை வந்து சொல்லலாம். அப்படி இல்லைன்னா லாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம். நான் இப்போ வந்து என்னுடைய வீடியோவில் லாஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். அதை நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். லாஸ்ட்டாக வந்து ப்ளே ஆகும். This video sponsored by genreview.online. genreview.online is one of the best review portal site. இந்த மாதிரி நம்ம வீடியோஸை மேக் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அவங்களுடைய ப்ரொமோட் பண்ண சொன்ன வேர்ட்ஸை நான் வந்து ப்ரொமோட் பண்ணதுக்கப்புறம் என்னுடைய வீடியோஸை வந்து நான் எப்படி ஷேர் பண்ணுறேன்னா, அதனுடைய லிங்க் எப்படி காப்பி பண்ணணுன்னா, நீங்கள் வந்து இந்த வீடியோஸில் உள்ள லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு இப்போ வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷனில் போய் ஷேர் கொடுக்கணும். ஷேர் கொடுத்தா அந்த லிங்க் வந்து காப்பி ஆயிடும். நம்ம மேக் பண்ணி வச்ச வீடியோடைய லிங்க் வந்து காப்பி ஆனதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம என்ன செய்யணும், நம்ம டாஸ்கில் போய்ட்டு யூஆர்எல் பேஜில் போய்ட்டு லாங் ப்ரெஸ் பண்ணால் நம்மளுடைய வீடியோஸ் லிங்க் வந்து காப்பி ஆகிடும். அப்புறம் டைட்டிலில் காப்பி பண்ண சொல்லியிருக்காங்க. டைட்டிலும் அதே மாதிரி காப்பி பண்ணணும். இப்போ அதுக்கு வந்து டைட்டிலில் காப்பி பண்ணுறதுக்கு நம்மளுடைய வீடியோஸை நியூ ட்ரெண்டிங் மைக்ரோ பிளேட்டட் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கேன்ல, அந்த டைட்டிலில் உள்ள வேர்ட்ஸை வந்து நான் இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணுறேன். காப்பி ஆனதுக்கப்புறம் திரும்பவும் பேக் வந்துட்டு நம்ம டாஸ்கில்
டைட்டிலில் உள்ள இதில் இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணணும். லாங் ப்ரெஸ் பண்ணி பண்ணால் பேஸ்ட் ஆயிரும். இப்போது பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் 10 வேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி பேஸ்ட் பண்ணியாச்சு. டிஸ்கிரிப்ஷனில் உள்ள 30 வேர்ட்ஸையும் நம்ம இதில் பேஸ்ட் பண்ணணும். அது எப்படின்னா, அதே மாதிரி நம்ம வீடியோஸில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ, அதாவது ஸ்பான்சர் நேமை நம்ம கொடுத்தாச்சு. அதுக்கு கீழே என்னுடைய வீடியோஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் இதில் கொடுத்துருக்கேன். அந்த வேர்ட்ஸை வந்து அந்த 30 வேர்ட்ஸ் வர மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு திரும்ப பேக் வந்துட்டு நம்மளுடைய டாஸ்கில் 3வது காலத்தில் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணால் அதுவும் பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ அது 3 காலத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு நம்மளுடைய இப்போ சப்மிட் ஆயிரும். ஆல்ரெடி நான் சப்மிட் பண்ணியிருக்கிறதுனால நான் சப்மிட் கொடுக்கல. நீங்கள் இதே மாதிரி யூஆர்எல் லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு அப்புறம் டைட்டிலை காப்பி பண்ணிவிட்டு அப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள 30 வேர்ட்ஸை காப்பி பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிடுங்க. உங்களுக்கு இப்படி தான் வந்து யூடியூப்பில் வந்து நம்ம இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க்கை இது பண்ணணும், ஓகே பண்ணணும்.